ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, விண்டோஸில் சில காமன் கமாண்ட் ப்ராம்ப்ட்ஸில் ரன் ஆகிற கமாண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாலும் சரி, இந்த கமாண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இதெல்லாமே இன்டர்வியூல கேட்பாங்கன்னா இன்டர்வியூல கேட்க மாட்டாங்க. பட் நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே. அடிக்கடி நீங்க வந்து இந்த கமெண்ட்ஸை போட்டு இப்ப திடீர்னு ஒரு 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 விர்ச்சுவல் மிஷின் இருக்குது, அதோட ஹோஸ்ட் நேம் நமக்கு தெரியணும். அதை உடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அப்போ நீங்க கமெண்ட்ல போயிட்டு ஹோஸ்ட் அதுக்கான கமெண்ட்டை போட்டீங்கன்னா நீங்க பார்த்துக்கலாம். இப்போ எத்தனை டிஸ்க் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கமெண்ட் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்க் பார்ட் கமெண்ட் ப்ராம்ப்ட் போங்க. ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் எப்படி போகணும் அப்படின்னா, நீங்க இந்த சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க. சிஎம்டின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் வரும். அல்லது ரன்ல போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க. சிஎம்டி. ஓகே, இதுல டிஸ்க் போட்டு கொடுங்க. சர்வரோடதுன்னு நினைக்கிறேன். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. என்ன சரி? ஓகே. என்ட்ரடிங்க. எதுல இருக்கு? எஸ் கொடுங்க. ஸோ டிஸ்க் பார்ட் கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம சர்வர்ல என்னென்ன டிஸ்க் எல்லாம் அட்டாச் இருக்கு. லிஸ்ட் டிஸ்க் கொடுங்க. லிஸ்ட் டிஸ்க். இப்ப நம்மளோட சர்வர்ல எத்தனை ஹார்ட் டிஸ்க் அட்டாச் ஆயிருக்கு. இது ஒரு விர்ச்சுவல் மிஷினா இருந்துச்சுன்னா ஹார்ட் டிஸ்க் நம்ம அட்டாச் பண்ணி போடலாம். ஹார்ட் டிஸ்க் 0, ஹார்ட் டிஸ்க் 1, ஹார்ட் டிஸ்க் 2, 3 அட்டாச் பண்ணி போடலையா? அதோட இதை பார்த்துக்கலாம். அந்த ஹார்ட் டிஸ்க் ஆன்லைன்ல இருக்கா, ஆஃப்லைன்ல இருக்கா, அதாவது ஃபுல் சைஸ் என்ன, அதோட ஃப்ரீ அது டோட்டல் சைஸ் என்ன, அந்த ஹார்ட் டிஸ்கோட அப்புறம் எவ்வளவு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத இதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஸ்க் 0 வந்து ஃபார்ம் அப் பண்ணா இங்க இருந்து ஃபார்ம் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மட் கமாண்ட் கொடுத்து டிஸ்க் 0 அப்படின்னு கொடுத்தா ஃபார்மட் ஆயிரும். சரிங்களா? ஃபார்மட் பண்ண தேவையில்ல, சொல்றேன். அது தேவைன்னா ஃபார்மட் பண்ணிக்கோங்க. பட் லிஸ்ட் டிஸ்க் கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களோட சர்வர்ல எத்தனை ஹார்ட் டிஸ்க் அட்டாச் ஆயிருக்கு, எத்தனை டிஸ்க் அட்டாச் ஆயிருக்கு, அதுல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பேக் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்எஸ் லுக்அப். ஸோ என்எஸ் லுக்அப் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ என்எஸ் லுக்அப் கமாண்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, உங்களோட சர்வர் வந்துட்டு ஐபி அட்ரஸ் கொடுத்தா அந்த சர்வரோட ஹோஸ்ட் நேம் நமக்கு தெரியணும். ஹோஸ்ட் நேம் கொடுத்தா ஐபி அட்ரஸ் நமக்கு என்னன்னு தெரியணும். அப்படி தெரியறதுக்கு இந்த என்எஸ் லுக்அப் கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்எஸ் லுக்அப் சொல்லிட்டு நான் வந்து இதுல என்எஸ் லுக்அப் இல்ல. சர்வர் ஓபன் பண்ணுங்க. சர்வர் தான் இருக்கா? இருக்கே ஒரு நிமிஷம். ஆக்சுவலா இதுவுமே ஒரு 4-5 இன்டர்வியூல நான் இது கேட்டேன். நான் ஆமா என்எஸ் லுக்அப் ரீசெண்டா அட்டெண்ட் பண்ண 2 இன்டர்வியூமே கேட்டாங்க. ஒரு இன்டர்வியூல நான் தப்பா சொல்லிட்டேன். ரெண்டாவது இன்டர்வியூல அத என்எஸ் லுக்அப் நான் அந்த ஃபார்வர்ட் ரிக்வெஸ்ட் வந்து ரிவர்ஸ் ரிக்வெஸ்ட் வந்து ஏ ரெக்கார்டு பிடிஆர் ரெக்கார்டு வந்து மாத்தி சொல்லிட்டேன். ஏ ரெக்கார்டு வந்து ஹோஸ்ட் நேம் டு ஐபின்றது வந்து ஐபி டு ஹோஸ்ட் நேம் சொல்லிட்டேன். சரி இது எப்படி நீங்க செக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது பட்டுன்னு வந்து என்எஸ் லுக்அப் எனக்கு சொல்ல வரல. ஆனா நான் உள்ள போயிட்டு டிஎன்எஸ் ஸ்பாட்ல போயிட்டு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் போய் செக் பண்ணு சொல்லிட்டு நான் ஸ்லோவா சொல்லிட்டே இருக்கும்போது அவன் திடீர்னு அடுத்த கொஸ்டின் வந்து என்எஸ் லுக்அப்னா என்னன்னு கேட்டாங்க. அடுத்த இன்டர்வியூல தான் என்எஸ் லுக்அப் நான் படிச்சுட்டு போயிட்டு ஆன்சர் பண்றேன். சோ இந்த என்எஸ் லுக்அப் கமாண்ட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த என்எஸ் லுக்அப் கமாண்ட் போர்ட் நம்பர் மாதிரி இதையும் போர்ட் நம்பர் மாதிரி இதையும் கமாண்ட் லைன்மே எல்லா இன்டர்வியூலயும் ஒரு கொஸ்டின் கமாண்ட் லைன்ல ஒரு கொஸ்டின் வரும். இப்ப பாருங்க, இப்ப என்எஸ் லுக்அப் ஸ்பேஸ் ஐபி அட்ரஸ் கொடுத்தா அந்த ஐபி அட்ரஸோட எஃப்கியூடிஎன் நேம் ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் எழுதிக்கோங்க. எஃப்கியூடிஎன் நேம் ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நமக்கு தெரியும். இப்போ நீங்க எஃப்கியூடி என்எஸ் லுக்அப் ஸ்பேஸ் அந்த எஃப்கியூடிஎன் கொடுங்க. இந்த எஃப்கியூடிஎன் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நீங்க
இது DNS ஓட ஃபார்வர்ட் லுக்அப் ரிவர்ஸ் லுக்அப் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்வர்ட் லுக்அப் ரிவர்ஸ் லுக்அப் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா பார்க்கறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு ஐபி இருக்குது, பட் எனக்கு FQD நேம் தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல அதை செக் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த NS லுக்அப் கமாண்ட் போடலாம். NS லுக்அப் ஸ்பேஸ் அந்த ஐபி அட்ரஸ் போட்டீங்கன்னா அதோட FQDN நேம் நோட் பண்ணிக்க, FQDN நேம் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் நெட்ஸ்டார்ட் கமாண்ட். நெட்ஸ்டார்ட் அப்படிங்கிறது எதுக்குன்னா, நம்மளோட சிஸ்டம்ல கரண்டா இருக்கிற ஆக்டிவ் கனெக்ஷன்ஸ் காமிக்கும். நெட்ஸ்டார்ட் போடுங்க. அதாவது இந்த கமாண்டோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்வர் யார் யாரெல்லாம் கனெக்டிங்ல இருக்காங்களோ அவங்களோட டீடைல்ஸ் காமிக்கும். அவங்களோட ஹோஸ்ட் நேம், ஐபி அட்ரஸ். இல்ல அது இல்ல பாஸ்கர், இது அப்படி வராது. நம்மளோட TCP UDP போர்ட் இருக்கு இல்லையா, 2 போர்ட் இருக்குது. TCP போர்ட் இருக்குது, UDP போர்ட் இருக்குது. அந்த TCP போர்ட் UDP போர்ட் வந்து எந்தெந்த போர்ட் லிசன் ஆகுது, இதெல்லாம் போர்ட் நம்பர் 62180, எந்தெந்த போர்ட் லிசன் ஆகுது, எந்தெந்த போர்ட் லிசன் ஆகல அப்படிங்கறத நம்ம இதுல வந்து பாத்துக்கலாம். இது ஒரு நெட்வொர்க் கமாண்ட். இது வந்து நெட்வொர்க் கமாண்ட், நெட்ஸ்டார்ட் கமாண்ட். சரியா? நெக்ஸ்ட் கமாண்ட் போங்க. பட் இது இதுல இருந்து டிஃபரெண்ட் ஐபி எல்லாம் செக் பண்ணுறீங்க. 150 ல இருந்து 111 88 ஸோ இந்த மாதிரி, அதனால தான் கேட்டேன். இல்ல அந்த போர்ட் வந்து லிசன் பண்ணுதா இல்லையா? இந்த போர்ட் வழியா அந்த இதுல வந்து கனெக்ட் பேசிட்டு இருக்கு அந்த மாதிரி தானே. இப்போ இந்த லோக்கல் அட்ரஸ்ன்றது வந்து அந்த ஐபி வந்து இந்த போர்ட் வழியா அந்த வின் 2016 டொமைன் கிட்ட வந்து அது கனெக்ட் ஆகி பேசிட்டு இருக்கு அந்த மாதிரி தானே. கனெக்ட் ஆயிருக்கு இந்த போர்ட் வழியா, இந்த போர்ட் நம்பர் வழியா. ஆமா ஆமா, அதுல அந்த ஐபன் அந்த போர்ட் நம்பர் இருக்கு இல்லையா, மெயினா அது TCP UDP போர்ட் வந்து லிசன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கமாண்ட் போங்க. ஹோஸ்ட் நேம். சாரி, ஹோஸ்ட் நேம். யா. சோ இப்போ நான் ஒரு சர்வர்ல இருக்கேன் அல்லது ஒரு சிஸ்டம்ல இருக்கேன், எனக்கு அந்த பர்டிகுலர் சர்வரோட நேம் தெரியணும், ஹோஸ்ட் நேம், அதாவது அதுக்கு கொடுத்துருக்க ஹோஸ்ட் நேம் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிற கமாண்டை வந்து நான் என்டர் பண்ணா போதும், எனக்கு அதோட ஹோஸ்ட் நேம் வந்து எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் சிஸ்டம் இன்ஃபோ. இது ரொம்ப முக்கியமான கமாண்ட். சிஸ்டம் இன்ஃபோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கமாண்ட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கமாண்ட்ல நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களோட மொத்த ஹிஸ்டரி வெளியில வந்துடும். சிஸ்டமோட மொத்த ஹிஸ்டரி. லைக் மேல போங்க, ஸ்க்ரால் பண்ணுங்க. இதோட ஹோஸ்ட் நேம் என்ன, OS நேம் என்ன, OS வெர்ஷன், மேனுஃபேக்சரர் யாரு, எந்த பில்ட் யூஸ் பண்றோம், எப்ப லாஸ்டா பூட் டைம் ஆச்சு. ஓகேங்களா? இது OS சிஸ்டம் மேனுஃபேக்சரர் இருக்கு பாத்தீங்களா, சிஸ்டம் மேனுஃபேக்சரர் பாத்தீங்களா, VMware இருக்கு. இதே கமாண்டா உங்களோட லேப்டாப்ல போடுங்க. சிஸ்டம் இன்ஃபோ கமாண்ட் உங்க லேப்டாப்ல போடுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட மாடல் நம்பர் என்ன எல்லாமே இதுல வந்துடும். ஸ்க்ரால் பண்ணுங்க. இதுல OS பாத்தீங்கன்னா மேல ஸ்க்ரால் பண்ணுங்க. ஹோஸ்ட் நேம், இந்த லேப்டாப்போட ஹோஸ்ட் நேம் வந்து VMware லேப்ல வச்சிருக்காரு. Windows 10 Pro ப்ரொஃபஷனல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ப்ராடக்ட் ஐடி, சிஸ்டம் லாஸ்டா எந்த டைம் பூட் ஆச்சு, மேனுஃபேக்சர் பாருங்க. சிஸ்டம் மேனுஃபேக்சர் வந்து டெல், சிஸ்டம் மாடல் டெல் ஆப்டிப்ளெக்ஸ். இப்ப உங்களோட ஒரு சர்வர் இருக்குது, ஒரு ஹார்ட்வேர் இருக்குது, அந்த ஹார்ட்வேர் மாடல் எனக்கு தெரியணும், எனக்கு அதோட என்ன வெண்டார்னு தெரியணும், அதோட ஹார்ட்வேர் மாடல் தெரியணும் அப்படின்னா நீங்க இந்த கமாண்ட் ரன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம இதுல முக்கியமா எந்தெந்த பேட்ச்ல இன்ஸ்டால் இருக்கும் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேல போங்க, கொஞ்சம் மேல போங்க. இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இன்ஸ்டால் ஆகிருக்கிற பேட்ச் அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், ஹாட் ஃபிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இது எங்க யூஸ் ஆகும்னா, இப் சப்போஸ் கேட்பாங்க உங்ககிட்ட
உங்க மேனேஜர் கேட்பாங்க எனக்கு இந்த சர்வர்ல என்னென்ன பேட்ச் எல்லாம் இன்ஸ்டால் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நீங்க இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பேட்சை நீங்க எடுத்து நீங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்புறம் மேல பாத்தீங்கன்னா டோட்டல் பிசிக்கல் மெமரி, இந்த லேப்டாப்ல எவ்வளவு பிசிக்கல் மெமரி போட்டுருக்கு, 32 GB போட்டிருக்காங்க, எவ்வளவு மேக்ஸிமம் விர்ச்சுவல் மெமரி கொடுக்க முடியும், டொமைன்ல இருக்கா ஒரு குரூப்ல இருக்கா. ஸோ இந்த ஒரு சர்வரோட என்டையர் ஹிஸ்டரி நீங்க எடுத்துடலாம் இந்த ஒரு கமாண்ட் போட்டீங்க அப்படின்னா. சிஸ்டம் இன்ஃபோ கமாண்ட் போட்டீங்கன்னா எத்தனை நிக்கார்ட்ஸ் இருக்குது, இதுல 5 நிக்கார்ட் இன்ஸ்டால் ஆயிருக்குது. ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் போங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமாண்ட், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காதீங்க. இந்த கமாண்ட் சிஸ்டம் இன்ஃபோ கமாண்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கமாண்ட் போடுங்க. ஹோஸ்ட் நேம் அண்ட் டேட்டா. அதை அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. காப்பி பண்ணி போடுங்க. அதை காப்பி பண்ணி போடுங்க பாஸ்கர். அதான் இது ஃபுல்லாமா? ஆமா ஆமா. இது எதுக்கு அப்படின்னா சீரியல் நம்பர் எனக்கு வந்து இப்போ ஒரு சர்வர் இருக்குது, அந்த சர்வரோட சீரியல் நம்பர் வேணும் அப்படின்னா இந்த கமாண்ட் வந்து நான் வந்து கொடுக்கலாம். இத பாத்தீங்கன்னா இது இப்ப சர்வர்ல ரன் பண்ணிருக்கீங்களோ, உங்க லேப்டாப்ல ரன் பண்ணுங்க. உங்க லேப்டாப்ல ரன் பண்ணுங்க. ஸோ மாடல் நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன, யூஐடி என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது ஸ்கிரீன் வைங்க. சி இதுல பாத்தீங்கன்னா நம்ம சர்வர் நேம் வந்துருச்சு. ஓகே, இன்னைக்கு டேட் என்ன டேட்ல நம்ம இது ஜெனரேட் பண்றோம். அப்புறம் ஐடென்டிஃபைங் நம்பர், சீரியல் நம்பர் G143Q03 சீரியல் நம்பர், சர்வரோட மாடல் நம்பர் ஆப்டிப்ளெக்ஸ் 7070, அப்புறம் யூஐடி, என்ன வெண்டாரு, என்ன வெர்ஷன். சி இப்ப நீங்க ஒரு சர்வர் இருக்குது, அந்த சர்வரோட சீரியல் நம்பர் எனக்கு தெரியணும். மோஸ்ட்லி சீரியல் நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னா லேப்டாப்னாலும் சரி டெஸ்க்டாப்னாலும் சரி பின்னாடி இருக்கும். லேப்டாப் பின்னாடி இருக்கும், அதை நீங்க பின்னாடி எடுத்து பார்க்கலாம். சர்வரை பொறுத்த வரைக்கும் சர்வர்லயுமே வந்து சீரியல் நம்பர் வந்து பின்னாடி இருக்கும். பட் நீங்க வந்து பிசிக்கலா போய் பார்க்க முடியாது, ஏன்னா டேட்டா சென்டர்ல சர்வர் இருக்கும். அப்ப அந்த மாதிரி டைம்ல சீரியல் நம்பர் பார்க்கணும். எதுக்காக சீரியல் நம்பர் கேட்பாங்க, யாராவது சொல்ல முடியுமா? எதுக்காக சீரியல் நம்பர் முக்கியம் அப்படின்னு? ஹார்ட்வேர் இஷ்யூனா நம்ம டிக்கெட் ரைஸ் பண்றதுக்கு வெண்டர் கேஸ். எஸ், சீரியல் நம்பர் எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாரண்டி இருக்கா இல்லையா செக் பண்றதுக்கு. செகண்ட் பாயிண்ட் நீங்க ஒரு கேஸ் ரைஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த சீரியல் நம்பர் கொடுத்தாதான் கேஸ் ரைஸ் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட், இப்ப நீங்க ஒரு டேட்டா சென்டர்ல ஒரு சர்வர் வந்து ஃபைண்ட் பண்ணணும். 10 சர்வர் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப அந்த 10 சர்வர்ல அந்த பர்டிகுலர் சர்வரை மட்டும் நீங்க ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா சீரியல் நம்பர் வச்சு தான் ஃபைண்ட் பண்ணுவீங்க. சீரியல் நம்பர் எல்லாரும் டேக் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ்க்கு சீரியல் நம்பர் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா, ரியல் டைம்ல. அதனால இந்த கமாண்டும் தேவை வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஐபி கான்ஃபிக் ஆல். இது மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமாண்ட், எல்லாத்துக்கும் தெரியும். ஐபி கான்ஃபிக்னா என்ன, ஐபி கான்ஃபிக் /ஆல்னா. ஸோ ஐபி கான்ஃபிக் /ஆல் போட்டீங்கன்னா நம்மளோட சர்வர்ல எவ்வளவு நிக்கார்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு, அது டிஸ்கனெக்ட்ல இருக்கா கனெக்ட்ல இருக்கா, அதோட ஹோஸ்ட் நேம் என்ன, அதோட டிஎன்எஸ் என்ன, கேட்வே என்ன, எல்லாமே தெளிவா வந்துடும். பிசிக்கல் அட்ரஸ், அதோட மேக் அட்ரஸ் கூட வந்துருச்சு பாத்தீங்களா. பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஈத்தர்நெட் கனெக்ஷன், இன்டெல் ஈத்தர்நெட் கனெக்ஷன், அதோட பிசிக்கல் அட்ரஸ்னா மேக் அட்ரஸ், டிஎஸ்சி எனேபிளா இருக்குது இதுல. ஸோ அதுல அதுக்கடுத்த அடாப்டர் பாத்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க் என்ன, டிஃபால்ட் கேட்வே என்ன, எல்லாமே தெரிய வந்துடும். இந்த கமாண்ட் நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஒரு கமாண்ட், ஐபி கான்ஃபிக் /ஆல். நெக்ஸ்ட் வாங்க, கெட் மேக். நெக்ஸ்ட் கமாண்ட் வாங்க. இப்ப எனக்கு இந்த பர்டிகுலர் சர்வரோட ஐபி அட்ரஸ் வேணும். இதுல எனக்கு எத்தனை நிக்கார்ட் இருக்கு, 1 2 3 5 நிக்கார்ட் இருக்கு. 5 நிக்கார்டோட மேக் அட்ரஸ் வேணும். சாரி, மேக் அட்ரஸ் வேணும் அப்படின்னா நான் கெட் மேக் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் சர்வர்ல எத்தனை நிக்கார்டு கனெக்ட் ஆயிருக்கோ அத்தனை நிக்கார்டு, அந்த நிக்கார்டோட மேக் அட்ரஸ் எல்லாமே வந்துடும்.
So next stop next start. Next இப்ப services.msc இருக்கு இல்லையா, அந்த services.msc ல வந்து நீங்க வந்து ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்க service.msc ல போய் நீங்க பண்ணணும், GUI ல போய் பண்ணணும். பட் இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க டைரக்டாவே பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஸ்டாப் மட்டும் கொடுங்க. ஒரு சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் கொடுத்துட்டு அந்த சர்வீஸ் நேம் கொடுங்கணும். அந்த சர்வீஸ் நேம் வந்து கொடுங்க, பிரின்ஸ்பூலர்னு கொடுங்க. பிரின்சிபலா? பிரிண்ட் ஸ்பூலர். பிரின்ஸ்பூலர் ஸ்பூலர் கரெக்ட்டா? இல்ல ஸ்பூலர் மட்டும் கொடுங்க. ஸ்பிரிண்ட் எடுத்துருங்க. இப்ப கொடுங்க. ஆக்சஸ் டினைட். இது ஏன் வருது தெரியுமா? ஆக்சஸ் டினைட் எதுக்காக வருதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த எரர் எதுக்காக வருது? பெர்மிஷன் இல்ல. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்ப இந்த டைம்ல என்ன பண்ணணும்? நீங்க run as admin கொடுக்கணும் கமாண்ட் ப்ராம்ப்ட். எஸ், கமாண்ட் ப்ராம்ப்ட வந்து நீங்க எப்பயுமே ஒரு கமாண்ட் ரன் பண்றீங்கன்னா ரன் as administrator தான் ஓபன் பண்ணணும். அப்பதான் சில இது எக்ஸிக்யூட் ஆகும். ரன் as administrator ஓபன் பண்ணுங்க. நீங்க cmd டைப் பண்ணுங்க, டைப் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரன் as administrator வரும். அதுல ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகும். இப்போ இந்த இடத்துல சிஸ்டம் 32 இருக்கும். நீங்க சிடி எல்லாம் போக வேண்டாம் பாஸ்கர், நீங்க டேட்டாவே ரன் பண்ணலாம். பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் ஸ்பூலர் அப்படின்னா பிரின்ஸ்பூலரோட சர்வீஸ். ஒவ்வொரு சர்வீஸ்க்கு ஒரு நேம் இருக்கும், அந்த சர்வீஸ் நேம் கொடுங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க அதை. அப்ப நெட் ஸ்டார்ட் ஸ்பூலர் அப்படி கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். நெட் ஸ்டார்ட். ஸோ இப்போ மறுபடியும் அந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது நாட் ஒன்லி பிரின்ஸ்பூலர் சர்வீஸ், எந்த சர்வீஸ்னாலுமே சர்வீஸ் நேம் நோட் பண்ணிட்டு நீங்க இதுல இருந்து ஸ்டார்ட் ஆஃப் ஸ்டாப் அப் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த VMல வந்து ஹோஸ்ட் டி சர்வீஸ் அந்த மாதிரி பண்றது இங்க பண்ணுவாங்க, இதுல பண்ணுவாங்களா ஜி? ஹோஸ்ட் டி புரியல. அந்த சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, லைக் இப்போ ஹோஸ்ட் டில VPX ஏதாவது இஷ்யூவா இருந்தா அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஓகே. நெக்ஸ்ட் கமாண்ட் போங்க. whoami. இப்ப நான் ஒரு யூசரை லாகின் பண்ணிருக்கேன், பட் எந்த யூசர் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க இந்த whoami கமாண்ட் போட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். who am I, நான் யாரு, நான் எந்த யூசர், என்னோட யூசர் நேம் என்ன, இது அடிக்கடி நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க வந்து ஒரு சர்வர் லாகின் பண்ணிருப்பீங்க, ஆனா எந்த யூசர் லாகின் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு மறந்துருப்பீங்க, அல்லது கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த whoami கமெண்ட் போட்டீங்கன்னா உங்க யூசர் நேம் தெளிவா வந்துடும். சரிங்களா? who am I. ஸோ நெக்ஸ்ட் whoami ஸ்பேஸ் நெக்ஸ்ட் கமெண்ட் கொடுங்க, குரூப்ஸ் கொடுங்க. ஸோ இது இந்த பர்டிகுலர் சர்வர்ல என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத காமிக்கும். இந்த பர்டிகுலர் சர்வர்ல என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் போங்க. இது அப்படியே இல்ல இந்த யூசருக்கு என்னென்ன ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றது அந்த மாதிரி வருமா? குரூப் மட்டும் தான் இல்ல தெரியும். ஓகே. இப்ப இது ஏடில வந்து சர்வர்ல ரன் பண்ணுங்க, சர்வர்ல ரன் பண்ணுங்க. ஏடில வந்து எத்தனை குரூப் இருக்கு என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா இதை நம்ம ரன் பண்ணிக்கலாம். whoami groups. So yes போடணும், yes போடணும். இப்போ இதுல ஏடில எத்தனை குரூப் இருக்குன்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம். அது SID எல்லாமே பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் அடிங்க. whoami/all போடுங்க. /user all இருக்கு. யூசரா அல்ல? யூசர்ஸ். யூசர்ஸ் இருக்கா? யூசர். ஓகே. சோ இது வந்து பார்த்தோம்னா எந்த யூசர்லாம் இருக்குது இந்த பர்டிகுலர் சிஸ்டம்ல, என்னென்ன யூசர்ஸ்லாம் கான்ஃபிகர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இருக்குது. லோக்கல் யூசர் இது
டிஸ்பிளே கரண்ட் டொமைன். இப்ப டொமைன்ல இது 6000 தான். என்ன டொமைன்ல இருக்கு, என்னென்ன யூஸ் எல்லாம் இருக்கு சொல்லி நம்ம பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் போடுங்க, ஸ்லாஷ் ஆல் கொடுங்க, மேல போங்க. இது ஏடி சர்வர் தானே இது? ம். இதுல பாத்தீங்கன்னா குரூப் நேம் இந்த இருக்கு இங்க வந்து. இதுல பாத்தீங்கன்னா யூசர் என்னென்ன யூசர்லாம் இருக்குது, குரூப் இருக்குது, எல்லாமே சேர்ந்து வந்துடும். நம்ம இப்ப தனியா பார்த்தோமா, குரூப் தனியா யூசர் தனியா பார்த்தோமா, இதுல ம். குரூப் நேம் யூசர் நேம் எல்லாம் சேர்ந்தே வரும் இதுல. ஓகே. நெக்ஸ்ட் போங்க. சோ நெக்ஸ்ட் டாஸ்க் லிஸ்ட். டாஸ்க் லிஸ்ட் அப்படின்னா நம்ம டாஸ்க் மேனேஜர்ல போய் பார்ப்போம் இல்லையா, டாஸ்க் மேனேஜர்ல என்னென்ன டாஸ்க்லாம் ரன் ஆகுது பார்ப்போம்ல, அதை நம்ம இந்த கமாண்ட் மூலமா பார்க்கலாம். எனக்கு ஒரு பர்டிகுலர் டாஸ்கை கில் பண்ணணும் அப்படின்னா அந்த கமாண்டை வந்து இந்த பிஐடின்னு இருக்கும், இந்த மேல பிஐடி இருக்கு பாருங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏதாவது டாஸ்க் எடுக்குமா, கீழே வாங்க, என்ன டாஸ்க்லாம் வருது. இந்த நோட் பேட் க்ளோஸ் கில் பண்ணுவோம் இருங்க. நோட் பேட் கில் நோட் பண்ணுங்க பேட் இல்ல சேவ் பண்ணிக்குவோம். கமாண்ட் விண்டோவை கூட கில் பண்ணிக்கலாம். கமாண்ட் கில் பண்ணா அதுக்கு இல்ல அது. ஓகே, சோ இப்போ இந்த நோட் பேட் கில் பண்ணுவோம். இப்ப பர்டிகுலர் டாஸ்க் வந்து ஹங் ஸ்டேட் போயிடுச்சு. இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சோ இப்ப ஒரு டாஸ்க் வந்து ஹங் ஸ்டேட் போயிடுச்சு, நாட் அஸ் பண்ணி ஸ்டேட் போயிடுச்சு, அதை கில் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த பிஐடி வச்சு கில் பண்ணலாம். ஓகேங்களா, இப்ப அந்த கமாண்ட் போடுங்க, டாஸ்க் கில் பிஐடி என்ன அதுக்கு 108. 108. இல்ல அந்த கமாண்ட் அப்படியே ரன் பண்ணுங்க, பிஐடி 108 போடுங்க. டாஸ்க் கில் பிஐடி /4C. டாஸ்க் கில் இஸ் நாட் கமாண்ட் தப்புன்னு வருது. 2K போடணும் இருங்க. டாஸ்க் கில். ஓகே போயிடுச்சு. See guys, இப்ப டாஸ்க் கில் சக்சஸ், தி ப்ராசஸ் வித் பிஐடி 108 has been terminated. நோட் பேட் பண்ண க்ளோஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா டக்குன்னு. இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி சில டைம்ல பாத்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஓபன் ஆகாது. லைக் ரொம்ப உங்க சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும், சில ப்ராசஸ்லாம் ரொம்ப எதுவுமே ஹங் ஸ்டேட்ல இருக்கும். அந்த மாதிரி டைம்ல டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகாது. டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணா அதுல நீங்க கில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில நேரங்கள் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகாது, அதுல இருந்து கில் பண்ண முடியும். சப்போஸ் அது ஓப்பன் பண்ணாலும் அதுல கில் பண்ண முடியாது. அப்ப நீங்க கமாண்ட் லைன் மூலமா அதை கில் பண்ணிக்கலாம். which means அந்த பிஐடி 108ன்றது எப்படி எடுத்தீங்க? இந்த போட்டு பாத்தீங்களா பிஐடி இந்த போட்டு ஆப்போசிட்ல இருக்குல்ல, நீங்க ஸ்க்ரால் அப் பண்ணுங்க. ரைட், ஓகே ஓகே ஸ்க்ரால் அப் பண்ணுங்க மேல. சரி சரி ஸ்க்ரால் அப் பண்ணுங்க, மேல போட்டு பாருங்க இமேஜ் நேம், அதுக்கு அடுத்து பிஐடி போட்டுக்கா ஓகே மேல. சோ அதுதான் பிஐடி நேம். இதை வச்சு தான் நம்ம வந்து டாஸ்க் வந்து கில் பண்ணுவோம். நாட் ஓன்லி ஃபார் இந்த மாதிரி டாஸ்க். ஒரு அப்ளிகேஷன் நாட் ரெஸ்பாண்டிங் போச்சுன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு டாஸ்க் ரன் ஆகும், அதுக்கு ஒரு பிஐடி இருக்கும், அதை வச்சு நீங்க கில் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு டாஸ்க் பிஐடி தெரியல, டாஸ்க் நேம் தான் தெரியுது, அதை வச்சு நீங்க கில் பண்ணிக்கலாம். இப்ப அதே டாஸ்க் கில் சேம் கமாண்ட், இந்த chrome.exe க்கு பதிலா நோட் பேட் போடுங்க. போறேன் notepad.exe ஒரே சொல்லுங்க, எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். இப்ப இதுக்கு முன்னாடி பிஐடி வச்சு அந்த டாஸ்க் கில் பண்ணோம், இப்ப அந்த சர்வீஸ் நேம் வச்சு டாஸ்க் கில் பண்ண போறோம். இப்ப எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேங்களா, மறுபடியும் அந்த டாஸ்க் க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க, நோட் பேட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து எப்பெல்லாம் நாட் யூஸ் பண்ணீங்களோ அப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போங்க. ஒரு நிமிஷம்.
ஓகே. நெக்ஸ்ட் CLS. சிஎல்எஸ் கிளியர் கமாண்ட். இது எதுக்கு அப்படின்னா நீங்க கசகசன் கமாண்டா அடிச்சு வச்சிருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நிறைய கமாண்ட்ஸா இருக்கும். கிளியர் ஸ்கிரீனு சிஎல்எஸ் தான் கிளியர் ஸ்கிரீனு. சிஎல்எஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆகி அந்த நீங்க நியூ பேஜ் மாதிரி அது ஓப்பன் ஆயிடும். ஓகே. நெக்ஸ்ட் ரோபோ காப்பி எக்ஸ் காப்பி ரோபோ காப்பி. இப்ப விண்டோஸ்லேயே வந்து இப்போ ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்றீங்க. நார்மலா ஒரு ஃபைலை நீங்க காப்பி பண்றீங்க அப்படின்னு டைம் ரொம்ப எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட டி டிரைவ் இருக்குது, இ டிரைவ் இருக்குது. டி டிரைவ்ல இருந்து இ டிரைவ்க்கு நான் ஒரு ஃபைலை மூவ் பண்றேன் அப்படின்னா அது ஒரு 1 TB ஃபைலை காப்பி பண்றோம்னா நிறைய டைம் எடுக்கும். லைக் அதோட சைஸ் அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் கூட ஆகலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த டைம், அந்த விஎம் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து, அந்த ஃபைல் சைஸை பொறுத்து. ஆனா அந்த ரோபோ காப்பி எக்ஸ் காப்பியில போட்டோம்னா சீக்கிரமா வந்து ஃபைல் இந்த எக்ஸ் காப்பி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோல்டர்ல இருந்து ஒரு ஃபோல்டர் காப்பி பண்றது, ஒரு டிரைவ்ல இருந்து ஒரு டிரைவ் காப்பி பண்றது எக்ஸ் காப்பி. ரோபோ காப்பி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷன் ஃபைல காப்பி பண்றது. லைக் என்கிட்ட ஒரு ஷேர் டிரைவ் இருக்குது. அந்த ஷேர் டிரைவ்ல இருந்து என் லோக்கலுக்கு வந்து நான் ஃபைலை காப்பி பண்ணேன் அப்படின்னா இந்த ரோபோ காப்பி யூஸ் பண்ணலாம். இந்த கமாண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரோபோ காப்பி எக்ஸ் காப்பி. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இது யூஸ் ஆகும். அது இல்லாம சில இன்டர்வியூல கேட்பாங்க, விண்டோஸ் இன்டர்வியூல கேட்பாங்க, what is robo copy, what is x copy. Robo copy is command is used to copy the files from one location to another location. அதாவது ஒரு ஷேர் டிரைவ்ல இருந்து நீங்க லோக்கலுக்கு ஃபைலை காப்பி பண்ணிக்கலாம். எக்ஸ் காப்பி கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு டிரைவ்ல இருந்து இன்னொரு டிரைவுக்கு அல்லது ஒரு ஃபோல்டர்ல இருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு யூஸ் பண்ணி பாருங்க. அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க பாஸ்கர். இந்தா பண்றேன். இப்போ 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. சி டிரைவ்ல இல்ல சி டிரைவ்ல இ டிரைவ் இருக்கா? 2 டிரைவ் இருக்கா? இந்தா பாத்துறேன். இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். இருக்கு. இது ஏன் யூஸ் பண்றோம்னா இந்த கமாண்ட் மூலமா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபைல் டிரான்ஸ்ஃபர். ரொம்ப வேகமா நடக்கும் நீங்க மேனுவலா நீங்க காப்பி பண்றதோட. இப்ப இ டிரைவ்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. ஃபோல்டர்ல போடவா எப்படி? ஃபோல்டருக்குள்ளே போடுங்க. ஃபோல்டருக்குள்ளே போடுங்க. குமார் அது ஃபோல்டரோட மூவ் ஆகுமா? அது காப்பி ஆகுமா? ஃபோல்டரை மூவ் பண்ணிக்கலாம். அப்ப ரோபோ காப்பிங்கிறது வெறும் ஃபைல்ஸ் மட்டும் தான் ஆகும். இல்ல ரோபோ காப்பியும் அதேதான். ஃபோல்டர் ஃபைல்ஸ் ரெண்டுமே மூவ் பண்ணிக்கலாம். ஃபோல்டரும் என்ன ஃபைலும் ரோபோ ஓகே. காப்பிங்கிறது உங்களுக்கு வேற லொகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் டிரைவ் வச்சிருப்பாங்க. ஷேர் டிரைவ்னா தெரியும் இல்லையா? ஷேர் டிரைவ் அப்படிங்கிறது என்னன்னா வேற ஒரு லொகேஷன்ல இருக்கிற ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்றது. அந்த மாதிரி சினாரியோ ரோபோ காப்பி யூஸ் பண்ணுங்க. உங்க லோக்கல் சிஸ்டம்க்குள்ளே பண்ணனும்னா எக்ஸ் காப்பி யூஸ் பண்ணுங்க. ஓகே. இப்ப எக்ஸ் காப்பி கமாண்ட் கொடுங்க. நம்ம லோக்கல்ல தானே பண்றோம். எக்ஸ் காப்பி கொடுங்க. இத டெலீட் பண்ணிடுங்க. எக்ஸ் காப்பி போங்க. இந்த இருக்குல்ல எக்ஸ் காப்பி சி டிரைவ் அதுல இந்த கமாண்ட் இல்ல எக்ஸ் காப்பில இருந்து கமாண்ட் எக்ஸ் காப்பில இருந்து பண்ணுங்க. எக்ஸாம்பிள் போட்டுக்க பாருங்க. அதுக்கு அடுத்து ஓகே. இது டெலீட் பண்ணிடுங்க. இப்போ என்னன்னா ஈக்குவல்ல டெஸ்ட்ன்ற ஃபோல்டர்ல இருந்து சி கோலன்ல இங்க டெஸ்ட்ன்ற ஃபோல்டர் கிரியேட் பண்ணுமா? இல்ல இப்ப நீங்க எதுல டெஸ்டிங் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கீங்க? ஈக்குவல்ல சோர்ஸ், ஈங்கிறது டெஸ்டினேஷன். ஓகே. அப்ப நீங்க இப்ப மாத்தணும். இப்ப ஈல இருந்து எஃப்க்கு நம்ம கொண்டு எஃப் டிரைவ் இருக்குல இதுல. இருக்கு. இப்ப ஈல தான் இப்ப கிரியேட் பண்ணிருக்கோம் டெஸ்ட் ஃபோல்டர். இப்ப நம்ம எஃப் டிரைவ்க்கு அத கொண்டு போலாம். சரியா? இ டு எஃப் போலாமா? ஓகே சரி. ஓகே. சோ அப்ப சி கோலன் போல இ கோலன் கொடுங்க. ஃபோல்டர் நேம் கொடுங்க. டெஸ்ட். இல்ல ஃபோல்டர் நேம் டெஸ்ட்னா வச்சிருக்கோம். ஓகே. அப்ப இ கோலன் போல எஃப் கோலன் கொடுங்க. எஃப் கோலன் இப்போ ஓபன் பண்ணுங்க. உள்ள என்ன ஃபைல் இருக்கும்? சோ இதுல ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கு. சரி ஓகே. இப்ப அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எக்ஸிக்யூட் ஆதான் பாப்போம். ஒரு செகண்ட். ஓகே. கொடுக்குறேன். என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டேன். அது நினைக்கிறேன். அது ஸ்லாஷ் கொடுக்க வேணாமா? அது தேவையில்ல நினைக்கிறேன். கோலன் ஸ்லாஷ்
என்று கொடுத்துட்டேனே. ஃபைல் டைரக்டரின்னு கேக்குது. FD ஸ்பெசிஃபை ஃபைல் நேம் ஆர் டைரக்டரி நேம் டி கொடுத்துருவா. கொடுங்க. ஓகே வந்துருச்சு கிரியேட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? தள்ளி போடுறீ. அப்ப Fல இருக்கக்கூடிய காப்பியா இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம இ டிரைவ்ல இருந்த ஃபைல எஃப் டிரைவ்க்கு மாத்தி இருக்கோம். சரியா? காப்பி பண்ணிருக்கோம். கட் பண்ணல, காப்பி பண்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்ட் எக்ஸ் காப்பி. எக்ஸ் காப்பி வந்து பெரிய ஹியூஜ் ஃபைல் இருக்கு, 1 TB 2 TB ஃபைல் இருக்குது. அதை மேனுவலா நீங்க காப்பி பண்ணீங்கன்னா நிறைய டைம் எடுக்கும். அந்த மாதிரி டைம்ல நீங்க எக்ஸ் காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே வந்து உங்களுக்கு காப்பி ஆயிடும். இதை ஒரு சும்மா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு இல்ல? ஃபைன். நெக்ஸ்ட் கமாண்ட். ஸோ எக்ஸ் காப்பி ஸ்பேஸ் விட்டு சோர்ஸ் ஃபைலு டெஸ்டினேஷன். ஓகே டெஸ்டினேஷன். அந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஃபைலு சோர்ஸ்ல மட்டும் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. இ டிரைவ் சோர்ஸ் வந்து இ டிரைவ் வந்து சோர்ஸ், அதில் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. தென் ஃபோல்டர் நேம், எந்த ஃபோல்டர் காப்பி பண்றோமோ அந்த ஃபோல்டர் நேம். தென் டெஸ்டினேஷன், எஃப் டிரைவ் தான் டெஸ்டினேஷன். தென் அந்த ஃபோல்டர் நேம். ஓகேங்களா? போட்டீங்கன்னா அது காப்பி ஆயிடும். ஓகே அடுத்து போலாமா? வெர்ஷன் கமாண்ட் வந்து இப்போ கரண்டா என்ன வெர்ஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம காமிக்கும். வின் வெர்னு போடுங்க. வின் வெர்னு போடுங்க. WINPER. ஸோ விண்டோஸ் வின் வெர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்டா என்ன சர்வர் இன்ஸ்டால் ஆயிருக்கு, லைக் விண்டோஸ் 2016 2012 அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். VER கமாண்ட் மட்டும் போட்டிங்கன்னா ஜஸ்ட் வெர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து தெரியும். வின் வெர் அப்படிங்கிற கமாண்ட் போட்டிங்கன்னா கரெக்டான உங்களுக்கு சர்வரோட எடிஷன் நீங்க பாத்துக்கலாம். புரியுதா சொல்றது? புரியுது. இதுல வந்து என்னன்னா இன்க்ளூடிங் பில்டும் நமக்கு தெரியுது. ஓகேவா? ஆமா, அங்க பில்டு நமக்கு வரல. ஓகே. ஸோ பில்டு என்ன வெர்ஷன்? ஓகே. அண்ட் என்ன? ஓகே. என்ன எடிஷன், என்ன அண்டர் பில்ட் எல்லாமே. ஓகே நெக்ஸ்ட் கமாண்ட் போய். ஓகே. நெக்ஸ்ட் டிரைவர் கொரி. டிரைவர் கொரி அப்படின்னா இப்ப கரண்டா என்னென்ன டிரைவர்ஸ்லாம் என்னோட சர்வர்ல இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். மேல போங்க. சரி, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஈச் அண்ட் எவ்ரி காம்போனன்ட்டுக்கு டிரைவர்ஸ் தேவை. சிடி டிவிடிக்கு, உங்க லேப்டாப்ல கனெக்ட் பண்ற ஹார்ட் டிஸ்க்கு, லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ சர்வரோ ஏதோ ஒன்று, எந்தெந்த யூஎஸ்பிக்கு என்னென்ன ஹார்ட்வேர் அதுக்கு எல்லாமே டிரைவர் தேவை. அந்த டிரைவர் எதெல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு, அது என்னைக்கு இன்ஸ்டால் ஆச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக இதில் பார்த்துக்கலாம். டிரைவ் கொரி. ஓகே. நெக்ஸ்ட் டேட் போடுங்க. டேட் கமாண்ட் போடுங்க. கிளியர் பண்ணாங்க. ஏன் கிளியர் பண்ணிட்டீங்க? இல்ல அது லிஸ்ட் நிறைய இருக்கு இல்லையா? இல்ல, ஏன்னா இன்னொரு கமாண்ட் போட்டு அது பார்க்கறதுக்காக சொல்லிங்க. சரி ஓகே. சரி கொடுக்கணும் கொடுக்குறேன். ஸோ டேட் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இல்லை கிளியர் பண்ணாதீங்க, பண்ண வேண்டாம். ஸோ டேட் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ கரண்டா என்னோட சர்வர் வந்து எந்த டேட்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்க அதை மாத்தணும் அப்படின்னா மாத்திக்கலாம். என்டர் நியூ டேட்ல கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா மாத்திக்கலாம். ஸோ 8 அப்படிங்கிறது மந்த், 20 அப்படிங்கிறது டேட்டு, 2024 இயர். அதை மாத்தினா மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் கமாண்ட் டைம். இப்போ டைம் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்ம கரண்டா என்ன டைம் ஜோன் இருக்குது, இந்தியன் டைம் ஜோனா யூஎஸ்ஆ. ஸோ இப்போ 21 அப்படிங்கிறது என்ன, 9 மணி
6 நிமிஷம் அது காமிக்குது. 21ங்கிறது ரயில்வே டைம் மாதிரி காமிக்கும். ஸோ நீங்க பார்த்துக்கலாம். இப்போ சேஞ்ச் பண்ணா நீங்க நியூ டைம் வந்து என்ட்ரி பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுல. நெக்ஸ்ட் இப்ப எனக்கு இந்த சர்வர்ல இது வரைக்கும் நான் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் ரன் பண்ணணும், அந்த கமெண்ட்ஸ்ல என்னென்ன கமெண்ட்ஸ் ரன் ஆச்சுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்க கொடுங்க. டாஸ்கி கமெண்ட்ஸ் கொடுங்க. அது கொடுங்க டாஸ்கி. இல்ல கண்ட்ரோல் சி கொடுங்க. சி டாஸ்கி கமெண்ட்ஸ் எதுக்கு? இந்த டாஸ்கி ஸ்பேஸ் ஹிஸ்டரி இந்த கமெண்ட் எதுக்குன்னா இது வரைக்கும் நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல என்னென்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். இப் சப்போஸ் நீங்க வந்து கமாண்ட் ரன் பண்ணிருப்பீங்க, அதை நீங்க மறந்துருப்பீங்க, அல்லது ரைட்டா தப்பா உங்களுக்கு தெரியாது, அந்த கமாண்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க, அந்த கமாண்ட் ரைட்டா தப்பா உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த கமாண்டை கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்க நம்ம என்ன கமாண்ட் ரன் ஆச்சோ அது எல்லாமே தெரியுது பாருங்க. நம்ம இவ்வளவு நேரமும் என்னென்ன கமெண்ட்ஸ் ரன் பண்ணோம் அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. லாஸ்டா கொடுத்த வரைக்கும் இருந்துச்சு. லாஸ்டா கொடுத்த வரைக்கும் நீங்க டாஸ்கி கமாண்ட் கொடுத்த வரைக்கும் இருக்குது பாருங்க. நோட் பேட் கிளிக் பண்ணது, எக்ஸ் காப்பி கிளியர் பண்றது, வெர்ஷன் எல்லாமே லாஸ்டா என்ன பண்ணோமோ அது எல்லாமே வந்துருச்சு பாருங்க. guys இந்த கமாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டாஸ்கி ஹிஸ்டரி கமாண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்துட்டு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து பிளாக் கலர்ல தெரியுது. இதை நான் வந்து மாத்தணும். எனக்கு வந்து கிரீன் கலரா மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஸோ இதுல கலர் ஏடிஆர்னு கொடுங்க. இதுல கலர் ஏடிஆர்னு கொடுத்தீங்கன்னா எந்த கலர்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். 0னா பிளாக், ப்ளூ, கிரீனு. இப்ப 3 கொடுங்க. நம்பர் 3 டைப் பண்ணுங்க. இல்ல நீ தப்பா எக்ஸிக்யூட் பண்றீங்க. ஸ்பேஸ் 3 கொடுக்கவா? கலர் ஏடிஆர் கொடுங்க. கொடுத்துட்டேன். பிரசன்ட் அன்னைக்குன்னு கேக்குது. இப்போ வந்துட்டு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 9 பிரஸ் பண்றேன். கொடுங்க. 9 கொடுங்க. 9 கொடுங்க. கோசம் இல்ல தப்பா வருது இல்ல. டேட் ஆன்சர் இல்ல கலர் ஸ்பேஸ் நம்பர் நேம் நம்பர் கொடுங்க. கலர்னு கொடுங்க. கலர் ஸ்பேஸ் நம்பர். ஸோ இதுல நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம கொடுத்து பார்த்துக்கலாம். கிரீன் கொடுங்க, அது தெளிவா தெரியும். கிரீன் எத்தனை? 2 கொடுங்க. ஸோ பாருங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நமக்கு அந்த லெட்டர்ஸோட கலர்ஸை நம்ம மாத்தினா மாத்திக்கலாம். அதுல இதோட பேக்ரவுண்ட் மாத்துறது சான்ஸ் இருக்காது. இருக்கு பேக்ரவுண்ட் மாத்தலாம். மாத்தலாம். அதுக்குமே கமாண்ட் இருக்குது. பேக்ரவுண்ட் மாத்தலாம், டெக்ஸ்ட் மாத்தலாம், ஃபாண்ட் மாத்தலாம், நிறைய கமாண்ட் இருக்கு ஜி. பட் ஆனா என்ன அதெல்லாம் நம்ம பேக்ரவுண்ட் கலர் மாத்தல எல்லாம் மாத்தலாம். தேவைப்படாது. கரெக்ட். நம்ம கிளியர் வியூக்காக பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் கலர் இல்ல கலர் ஏடிஆர் கொடுங்களா. கலர் ஏடிஆர் கொடுங்க. ஏடிஆரா? ஏடிடிஆர் போன கமாண்ட் இதுலயே என்ட்ரி கொடுங்க. இருக்குல்ல ஏபிசிடியா? ஏபிசிடி இருக்குல்ல, அது கலர் ஏ கொடுங்க. இங்க இது லைட் டார்க் அந்த மாதிரி வருது. இல்ல இதுல மாத்தலாம், ஒரு ஆப்ஷன் இருக்குது. இத ரைட் கிளிக் பண்ணுங்க. அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க. மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. எடிட் போங்க. இதே வரும். இந்த இருக்குல எடிட்ல கலர்ஸ்ல பேக்ரவுண்ட் கலர்ஸ் இருக்குமே. பேக்ரவுண்ட் ஸ்கிரீன், பேக்ரவுண்ட் கலர் இந்த இருக்குல. பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் பேக்ரவுண்ட் இருக்கா? ஸ்கிரீன் பேக்ரவுண்ட் போங்க. ஸ்கிரீன் பேக்ரவுண்ட்ல போயிட்டு சேஞ்ச் பண்றேன். செலக்ட் பண்ணுங்க. இப்ப மாறிடுச்சா? இதுல மாத்திக்கலாம். நீங்க எடிட்ல போய் மாத்திக்கலாம்.
இப்போ பிளாக்னா பிளாக், ப்ளூனா ப்ளூ. இந்த பாருங்க. இப்போ ப்ளூ வைங்க. சரி, மாத்தினா மேல மாத்திக்கலாம். இது சும்மா ஒரு கிமிக்ஸ்க்கு. இது நம்ம மேட்ச்ல யூஸ் பண்ண மாட்டோம். தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்குன்னா சம்டைம்ஸ் இந்த கிளாஸ் வியர் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு சில கலர் கான்ட்ராஸ்ட் பிரச்சனை வரும். அவங்க அதுக்காண்டி ஸ்பெக்ஸ் போடுறாங்களா, கண்ணாடி போடுறாங்களா. ஓகே. குமார், இந்த கமாண்டும் சிஎம்டியும் பவர் ஷெல்லும் ஒண்ணா? இல்ல, இதே இல்ல தானே வேற அங்கேயும் இது வேற பண்ணுவாங்க? வேற வேற. ஓகே. கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்றது கமாண்ட் ப்ராம்ப்ட். பவர் ஷெல் அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் பவர் ஷெல். இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கிரிப்டை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எனக்கு இந்த ஒரு விஎம் மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு என்னென்ன விஎம்ஸ்லாம் விஎம் லிஸ்ட்லாம் ரன், எனக்கு இந்த பர்டிகுலர் வி சென்டர்ல என்னென்ன விஎம்ல ரன் ஆகுது எனக்கு லிஸ்ட் வேணும் அப்படின்னு ஒரு நான் வந்து ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்றேன் அப்படின்னா அப்ப பவர் ஷெல்ல தான் ரன் பண்ணுவேன் நான். ஸோ நாட் ஓன்லி அது, நீங்க பவர் ஷெல்ல எக்கச்சக்கமான ஸ்கிரிப்ட் இருக்குது. பாஸ்கர், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்ட் ஒன்று போடுங்க பவர் ஷெல்ல, தெரியுமா? போடலாம், ஒரு நிமிஷம். நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்னு போடுங்க, எக்கச்சக்கமா வரும். அந்த ஸ்கிரிப்டை நீங்க கரெக்டா அதை எடிட் பண்ணி பண்ணணும். ஆனா பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் பேசிக்கா தெரிஞ்சா செம்ம அட்வான்டேஜ். இப்ப சொல்றேன் நானு. பேசிக்கா இன்க்ரிமெண்டா ரன் பண்றது கெட் கமாண்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். கெட் மாடல் போடுவாங்க. கெட் கெட் மாடல், கெட், அப்டேட், பிரிண்ட், புட், இந்த மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் வருஞ்சி. இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இது சாம்பிள் ஒன்று. பவர் ஷெல்லுங்கிறது நீங்க டைம் இருந்தா பவர் ஷெல் படிங்க. பிஎம்ஆர் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு பவர் ஷெல் படிங்க. பவர் ஷெல் படிச்சீங்கன்னா செம்ம வேல்யூ உங்களுக்கு. ஏன்னா பவர் ஷெல்லுக்கு இன்ஜினியர்ஸ் சரியா இல்ல. லைக் பவர் ஷெல்லுங்கிறது ஒன் ஆஃப் ஆட்டோமேஷன் தான். ஆட்டோமேஷன் தான் எல்லாமே இப்ப நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்ன, ஏ இஸ் நத்திங் பட் ஆட்டோமேஷன். சரிங்களா? அதே மாதிரி பவர் ஷெல் ஒன் ஆஃப் ஆட்டோமேஷன் தான். ஸோ நீங்க பவர் ஷெல் கத்துக்கிட்டீங்கன்னா பெரிய ஸ்கோப் இருக்குது. அதாவது பவர் ஷெல் மட்டும் கிடையாது, அது கூட ஒரு பெரிய டெக்னாலஜி தெரியும். இப்ப விஎம்ஆர் பிளஸ் பவர் ஷெல் தெரிஞ்சுச்சுன்னா உங்களை அலைக்க தூக்கிடுவாங்க கம்பெனி. விண்டோஸ் பிளஸ் பவர் ஷெல் இல்லை, அந்த மாதிரி விண்டோஸ் பிளஸ் பவர் ஷெல், அது விஎம்ஆர் பிளஸ் பவர் ஷெல் தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஆனா பவர் ஷெல்ல சும்மா ஏனோதானு இருக்கக்கூடாது, சும்மா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்கிரிப்ட் எழுத தெரியணும், ஸ்கிரிப்டை மாடிஃபை பண்ண தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கெத்து தான். நல்ல காசு, சேலரி நல்லா கிடைக்கும், ஓப்பனிங்ஸும் நல்லா கிடைக்கும். நிறைய இடங்கள்ல பவர் ஷெல் தெரியாம முழிச்சிட்டு இருந்திருக்கேன் நான்லாம். இப்ப பவர் ஷெல் வந்து விஎம்ஆரோட எப்படி லிங்க் ஆகுது? எந்த சினாரியோல பவர் ஷெல் இப்ப பவர் ஷெல் விஎம்ஆர்ல என்ன சினாரியோ அப்படின்னா, இப்ப ரிப்போர்ட் எடுக்கணும். ஒரு வி சென்டர்ல இருக்க ரிப்போர்ட் எடுக்கணும். சரியா? எனக்கு அந்த வி சென்டர்ல இருக்கிற இன்வென்டரி ரிப்போர்ட் வேணும். அதுல என்னென்ன விஎம்ஸ் ரன் ஆகுது, எத்தனை விஎம் ரன் ஆகுது, எவ்வளவு பவர் ஆன்ல இருக்கு, எவ்வளவு பவர் ஆஃப்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா எனக்கு வேணும். அந்த டேட்டா வந்து நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இந்த ஸ்கிரிப்டை வந்து பவர் ஷெல் மூலமா எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ ஜம்ப் சர்வர் இருக்கு இல்லையா, எந்த ஜம்ப் சர்வரோ அந்த ஜம்ப் சர்வர் போயிட்டு ஃபர்ஸ்ட் வி சென்டரை கனெக்ட் பண்ணணும். லைக் அந்த பவர் ஷெல்ல வி சென்டர் விஐ கமாண்ட் ஒரு கமாண்ட் இருக்கும். இந்த விஐ அப்படிங்கிற கொடுத்து வி சென்டரை கனெக்ட் பண்ணி தென் அதுக்கு அடுத்து அந்த அந்த ஸ்கிரிப்டை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் வந்து ஒரு நோட் பேடா வந்துடும். அல்லது அந்த அவுட்புட் வந்து ஒரு எக்ஸலா கூட நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அது பேர் விஐ கமாண்ட்னு சொல்லுவோம். அதை பத்தி வேணா ஒரு கிளாஸ் நம்ம பார்க்கலாம். பேசிக்கான பவர் ஷெல் கமாண்ட்ஸ் வேணா ஒரு கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து ஆட்டோமேஷன் இதுல பண்ணலாம் நம்ம. பவர் ஷெல்லே ஆட்டோமேஷன் தான். ஸ்கிரிப்டிங். ஓகே. ஸ்கிரிப்டிங் ஃபுல்லா ஸ்கிரிப்டிங்ல நம்ம வந்து ஒரு டாஸ்க் நம்ம எக்ஸிக்யூட் பண்றது. ஓகே. எக்கச்சக்கமா இருக்குது, இதுல நிறைய இருக்கு. இத விஎம்ஆரோட இன்டகிரேட் பண்ணி நிறைய பண்ணலாம். ஜிஜி ஒரு சிம்பிள் விஷயம் சொல்லிடுறேன். பவர் சிஎல்ஐ வேற, பவர் ஷெல் வேற. ஓகே, பவர் அதாவது இப்ப விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் பவர் ஷெல் வேற, பவர் சிஎல்ஐ வேற. பவர் சிஎல்ஐ தான் வந்து பாத்தீங்கன்னா எதோடதுன்னா நம்ம விஎம்ஆரோட யூஸ் பண்றோம். பவர் ஷெல் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸோட ஒர்க் பண்ற கமாண்ட். பட் விஎம்ஆர் என்ன பண்ணாங்கன்னா விண்டோஸையும் அதாவது மைக்ரோசாஃப்ட்டும் விஎம்ஆரும் கொலாச் பண்ணி தான் வந்து பவர் சிஎல்ஐன்றத ஒன்னே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, பவர் சிஎல்ஐ வந்து பாத்தீங்கன்னா பவர் ஷெல்லுக்குள்ள ரன் பண்றது. பட் பவர் ஷெல்லோட கமாண்ட் வேற, பவர் சிஎல்ஐ கமாண்ட் வேற. பவர் சிஎல்ஐ வழியா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சர்வரை மேனேஜ் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும், ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி எடுக்க முடியும்.
ஸோ லைவ் என்வரன்மெண்ட்ல நம்ம ஒரு நாள் வேணா அதை ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சில கமெண்ட்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா இதில் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பவர் சிஎல்ஐ இன்ஸ்டால் பண்ணாதான் இதில் ஒர்க் ஆகும் கமாண்ட். ஸோ அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் பவர் சிஎல்ஐ கமாண்ட். நீங்க பவர் ஷெல்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதுல வந்து விஎம்ஆர்லயே பவர் சிஎல்ஐ கமாண்ட்ஸ் இருக்கு பாருங்க. Power VMware Power CLI is a command line and a scripting tool built on Windows PowerShell. புரியுதா? Windows PowerShell கூட அட்டாச் ஆயிருக்கும். Provides more than 700 command lists for managing the automating vSphere. அந்த vSphere ஃபுல்லா ஆட்டோமேட் பண்றதுக்கு இந்த பவர் CLI மூலமா நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவன் சொல்றான். ஸோ டாக்கிங் கோட் இது என்னென்ன கோட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம். இது படிக்கணும், உட்காந்து கொஞ்சம் படிக்கணும். இது சும்மா வந்து நம்ம எடுத்தோன்னே ஒர்க் பண்ணிட முடியாது. கொஞ்சம் படிச்சாதான் விஎம்ஆருக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அதே மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணா தான் படிக்க முடியும். பேஸ் எந்த லாங்குவேஜ்ல பேஸ் பண்ணி இருக்கு இது? சி ஷார்ப் எதை அந்த மாதிரி எதை பேஸ் பண்ணி இருக்கு இந்த லாங்குவேஜ்? ஸ்கிரிப்டிங் இந்த காமிக்கிறேன். பவர் சிஎல்ஐ ஸ்கிரிப்டிங் காமிக்கிறேன். ஓகே. நீங்க இன்டர்நெட்லயே போட்டீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கிரிப்டிங்ஸ் வரும். கனெக்ட் டு a vCenter server system. மேனேஜ் விர்ச்சுவல் மிஷின். இப்ப ஒன் ஆஃப் த இதை நம்ம எடுத்துக்கலாமே. ஆக்டிவேட் மேனேஜ் மோட் ஃபார் ESA ஹோஸ்ட். ஒரு ESA ஹோஸ்ட் மேனேஜ் மோட் இங்க இருந்தே போட்டுக்கலாம் ஸ்கிரிப்டிங் மூலமா. எக்கச்சக்கமா இருக்குது. பாஸ்கர் உங்க vCenter கனெக்ட் பண்ணுங்க இந்த கமாண்ட் கொடுத்து. விஐ சர்வர் ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஓகே கொடுக்குறேன். இல்ல தனி கிளாஸ் நம்ம பார்க்கலாம். என்னென்ன விஎம்ஆர் பவர்ஷெல் கமெண்ட்ஸ்லாம் இருக்கு சொல்லி தனி கிளாஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து vCenter ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்தா நம்ம வந்து கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சும்மா அந்த vCenter மட்டும் சும்மா கனெக்ட் பண்ணி காமிங்க. ஒரு பேசிக்கான ஒன்று மட்டும் நம்ம பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்க ஜி. கனெக்ட் கமாண்ட் கொடுக்குவா? கனெக்ட் விஏ சர்வர் கொடுங்க. அது ஓகே, எனக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு ஜம்ப் சர்வர்ல போய் பண்ணுங்க சார். இங்க கனெக்ட் விஐ சர்வர் வரணும். இப்போ இது வரணும்னா வந்து நம்ம பவர் சிஎல்ஐ இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். தெரியல, ஸ்கிரீன் ஷேர் ஆகல. இருங்க, இப்போ ஷேர் ஆயிடுச்சா? ஷேர் ஆயிடுச்சு, ஷேர். ஓகே ஃபைன். சி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து உங்களோட சிஸ்டத்துல இது வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தா ரன் பண்ணணும், அப்படின்னா தான் ஒர்க் ஆகும். ஸோ கனெக்ட் ஒரு செகண்ட். ஓகே, கனெக்ட் விஐ சர்வர் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுத்து என்ன பண்ணணும்னா -server இங்க டேப் அடிச்சாலே ஒர்க் ஆகும் ப்ரோ. ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. ஸ்லோவா இருக்கு. ரெண்டு ஐஃபன் கொடுங்க. ரெண்டு ஐஃபன் வரணும். இல்ல சர்வர் ஸ்பேஸ் ஐபி அட்ரஸ் 192.168.10.104 கொடுக்குறேன். இது ஒரு ESXi ஹோஸ்ட். ஓகேவா? ஸ்பேஸ் ஐஃபன் யூசர். ஓகே, ஸ்பேஸ் வந்து டபுள் கோட்ல வந்து vCenter கனெக்ட் பண்ணுங்களா? vCenter அதான் vCenter. ஒரு நிமிஷம் இருங்க. vCenter தான் என்னதுல ஹேங்கிங்ல இருக்கு. ஓகே ஓகே, சரி ஓகே ஓகே. நான் ESXi ஹோஸ்ட் கனெக்ட் பண்றேன் பாருங்க. சி இப்போ வந்து என்னன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சி என்னோட வந்து ஜம்ப் சர்வர்ல இருந்து ESXi ஹோஸ்ட் வந்து நான் கனெக்ட் பண்றேன். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா கனெக்ட் விஐ சர்வர், விர்ச்சுவல் சர்வர். இதுக்கு பேர் விஐனா விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் சர்வர். ஓகேவா? ஸோ அதோட பேஸ் கமெண்ட் பார்த்தீங்கன்னா -server-ஓட ஐபி அட்ரஸ் போடணும், -user போட்டுட்டு யூசர் நேம் போடணும், -password போட்டு பாஸ்வேர்ட் போடணும். சிம்பிள் கமெண்ட் தான். என்டர் அடிச்சீங்கன்னா சர்வர் கனெக்ட் ஆயிடும். கனெக்ட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ கனெக்ட் ஆன உடனே வந்து
இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ESXல என்னென்ன VMs ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். எஸ் இதுல பவர் ஆன் இருக்கு, பவர் ஆஃப், அப்படி கூட ஒரு கமாண்ட் சும்மா ரன் பண்ணி பாருங்க. ஒரு செகண்ட் கெட் விஎம் கொடுக்குறேன். கெட் VM கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இதுல எத்தனை விஎம் இருக்குன்னு காமிக்குதா? எஸ். நீங்க வந்து அதை லாகின் பண்ணாமலே கமாண்ட் மூலமாவே செக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரிப்போர்ட்டா இருக்கனால நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஃபார்மட் இருக்குது. லைக் இந்த இது எனக்கு ரிப்போர்ட்டா, இப்போ இது வந்து 2 VM தான் இருக்குது, இதுல 100 VM இருக்குது, 100 VM ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதை எக்ஸல் ஷீட்டா கொண்டு வந்துக்கலாம். பாத்தீங்கன்னா எவ்வளவு CPU இருக்குது, மெமரி எவ்வளவு யூஸ் ஆகுது, அது பவர் ஆன் இருக்கா, பவர் ஆஃப் இருக்கா VM. சோ இந்த மாதிரி தான். இது ரொம்ப பேசிக் கமாண்ட் இது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கெட் விஎம்ல நான் வந்து ஒரு பர்டிகுலரோட விஎம் ஓடது வேணும் அப்படின்னா எனக்கு நேம் ஆல்ரெடி தெரியும், ரைட்டா? ஸோ ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த நேம் வந்து நீங்க இங்க நான் என்டர் பண்றேன். இதுதான் நேமு. கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் விஎம்மோட மெமரி யூட்டிலைசேஷன் எவ்வளோ ரேம் வந்து எடுத்திருக்கு, அதோட CPU எத்தனை கோர்ன்றதை நம்ம ஸ்பெசிஃபிக்கலாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1000-2000 சர்வர் இருக்குன்னா பர்டிகுலர் சர்வரோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா பர்டிகுலர் சர்வரோட நேம் மட்டும் என்டர் பண்ணா போதும். இதே மல்டிபிள் சர்வர்னா கமா போட்டு என்டர் பண்ணணும். ஸோ இப்போ இதையும் நான் என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இது நிறைய இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் சர்வர்னா கமா போட்டு என்டர் பண்ணணும். ஈவன் இங்க இருந்து அந்த VM நீங்க ஷட் டவுன் பண்ணலாம், பவர் ஆன் பண்ணலாம், பவர் ஆஃப் பண்ணலாம். எஸ். இதுல இப்ப கெட் VM ஸ்பேஸ் உங்க VM நேம் கொடுத்து இந்த VM ஷட் டவுன் பண்ணுங்க பாப்போம். நேம் அதுல பைப்லைன் கொடுங்க. பைப்லைன் கொடுத்து ஸ்பேஸ் ஸ்டாப் ஐஃபன் VM கெஸ்ட் ஸ்டாப் VM வந்து கெஸ்ட் யா அடிங்க. இங்க பாத்தீங்கன்னா பவர் ஷட் டவுன் கேக்குது, பாத்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆயிடும். எஸ் கொடுக்கோ பாருங்க, பெர்ஃபார்மிங் ஆபரேஷன் ஷட் டவுன் VM கெஸ்ட். இந்த நீங்க வந்து இப்ப அந்த VM வந்து ஷட் டவுன் பண்ண போறீங்களா கேக்குது. ஒய் கொடுத்தா ஷட் டவுன் ஆயிரும், என் கொடுத்தா ஆகாது. இப்ப நீங்க வந்து ஒய் கொடுத்தோம்னா அந்த VM வந்து ஷட் டவுன் ஆயிரும். ஒய் கொடுங்க. அந்த VM ஷட் டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்ப தென் நீங்க அது ஷட் டவுன் ஆன VM இங்க இருந்து நீங்க பவர் ஆன் பண்ணிக்கலாம். பிங் பண்ணி பாத்துக்கணும் சைடுல. ப்ரோ இந்த கிளவுட்லனா இத மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல பேஷ் யூஸ் பண்ணுவாங்க. பேஷ் இந்த AWS இருக்குல. ஆமா AWSல வந்து ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணனும்னா ரொம்ப டைம் ஆகும். ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அந்த உள்ள வேல்யூஸ் மட்டும் அட்ரிபியூட்ஸ் மட்டும் மாத்துவாங்க. மாத்திட்டு என்டர் அடிச்சாங்கன்னா எல்லாமே கிரியேட் ஆயிரும். செக்யூரிட்டி குரூப்ல இருந்து எல்லாம் எந்தெந்த போர்ட் ஓபன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், எத்தனை VM ஓபன் பண்ணணும், எந்த ரீஜியன் எல்லாமே கிரியேட் ஆயிரும் ஒரு வித்தின் 5 மினிட்ஸ்ல. அதனால வந்து டைம் சேவிங் இது பவர் செல்லு. கமாண்ட் தெரிஞ்சா போதும், நம்ம புகுந்து விளையாடலாம் இதுல. இதுவும் ஒரு VMware மாதிரி ஒரு டெக்னாலஜி. நீங்க VMware படிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதே மாதிரி இதுல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இதுல புகுந்து விளையாடலாம். இது தனியா நான் வேணா லிஸ்ட் அவுட் பண்றேன். என்னென்ன பேசிக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதுல பார்ஷல்ல இருந்து பண்ணலாம் சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம இது ஒரு தனி கிளாஸ் வேணா பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு இது போதும் நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் செஷன் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். பாஸ்கர், நீங்க உங்களோட விசென்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்கர். ஓகே ஃபைன். நாளைக்கு பார்க்கலாம். அசோக், உங்களோட இன்டர்நெட் நாளைக்கு இருந்துச்சுன்னா ப்ராப்பரா இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா நாளைக்கு ரெடியா இருந்துச்சு கண்டிப்பா. சரிங்களா? ஃபைன். ஓகே, தென் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். एक्चुअली இன்னைக்கு சொல்லுங்க ரியா. இல்ல உங்களுக்கு ரெட் ஹாட் தெரியுமா? இல்ல ரெட் ஹாட் வந்து ஃபுல் ஃபிளேஜா தெரியாது. இல்ல இன்னொரு VMwareல ஆப்பர்ச்சுனிட்டி ரெட் ஹாட் பிளஸ் நியூட்டிலெக்ஸா ஏதோ ரெண்டு கேட்டாங்க. அது தெரிஞ்சா நான் உங்களுக்கு அந்த மெயில ஃபார்வர்ட் பண்றேன். எனக்கு வந்துச்சு. இல்ல இதுலயே ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல. இதுல இப்ப ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல.
மொபைல்ல இருந்து ஷேர் பண்ண ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல, நான் பாக்குறேன். சரி. ஓகே, 1 செகண்ட். அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? தெரியுது 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 தெரியுது. இந்த பாருங்க, இப்ப தெரியுதா அந்த மெயில்? கொஞ்சம் ஜூம் இன் பண்ண முடியுமா இதுல? சின்னதா இருக்கு. இப்போ கிரேட் மெயில் தெரியுது. ரெக்யர்மென்ட் டீடைல் பில்ட் இன்ஜினியர் லினக்ஸ். ஆக்சுவலி மெயினா லினக்ஸ் தான் கேக்குறான் போல. ப்ரோ லினக்ஸ் இதுல ஆர்எச்எல் requirements தான் போட்டுருக்கு விண்டோஸ் பாருங்க. விஎம்ஆர். ஓகேங்களா? பில்ட் இன்ஜினியர் லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் அண்ட் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இது ஒரு லொகேஷன் இங்க. ஆனா 10 இயர் L4 தான். ஓகேங்களா? அப்ப L4 கேட்டிருக்கானோ? ஜி ஆனா ஜி சேலரி இதோட மட்டும் இதோட இதோட பீரியட் சேலரிய 12 பாருங்க. months தான். 1 செகண்ட். சேலரிய மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. 8ல இருந்து Salary எவ்வளவு 9500. அப்புறம் எவ்வளவு கீழ வருது போட்டிருக்கான் இந்தியன் பாரு. ரூபிக்கு? 5க்கு மேல வரும் இது. ஜி இது வந்து 1 year கான்ட்ராக்ட் ஜி. அது அப்படிதான் போட்டிருப்பாங்க. 1 இயர் கான்ட்ராக்ட் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து ரினியூவல் பண்ணுவாங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னா பார்த்து. இதுதான் நான் சொன்னேன். பட் இது உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல, யோசிச்சுக்கிடுங்க. ஆனா எக்ஸ்டெண்டபிள் நான் சொல்லியிருக்கேன்ல, 12 months ஆஃப்டர் தட் எக்ஸ்டெண்டபிள். பார்க்கலாம் அப்படியே. சரி வேணா சொல்லுங்க. இல்ல இது ஸ்பான்சர்ஷிப் விசா வந்து அவங்களே கொடுக்குறாங்களா எப்படி? அதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க, நீங்க எந்த கவலையும் கிடையாது. ஓகே. அந்த யாரா இருந்தாங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு மட்டும் நம்ம இது பண்ணணும். கம்பெனி நான் ஃபார்வர்ட் பண்றேன், தெரியும் உங்களுக்கு பண்றேன். வேற யாருக்கும் வேணா சொல்லுங்க, நான் ஃபார்வர்ட் பண்றேன். இது மனோஜ் கேட்டார்ல, மனோஜ்க்கு பண்ணுங்க, பாஸ்கருக்கு பண்ணுங்க. ஓகே நான் பாஸ்கர் உங்க பண்றேன். மெயில்ல ஷேர் பண்ணுங்க, ரியாலுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். வேற பாஸ்கர் யாருக்கு வேணா மனோஜ் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் யார் யாருக்கு வேணா சொல்லுங்க, நான் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். நீங்க சும்மா மெயில் பண்ணி பாருங்க, கூப்பிட்டா ஓகே, அவ்வளவுதான். இத கீ ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெட் ஆக்ட்ங்கிறதும் லினக்ஸோட ஒரு பார்ட் தானே அது? லினக்ஸோட ஒரு பார்ட். லினக்ஸ் தான். லினக்ஸ்ல CentOS, Red Hat, Fedora அந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்குது. அதுல ரெட் ஹாட் வந்து ஒன் ஆஃப் த மெயின் லினக்ஸ். ரெட் ஹாட் மேக்ஸிமம் லினக்ஸ் சர்வர்ல ரெட் ஹாட்ல தான் ரன் ஆகும். அன்னைக்கு அவர் சொன்னார் இல்லையா, அந்த ரெட் ஹாட் அந்த லினக்ஸ் கிளாஸ் படிச்சோம்னா இது புரிஞ்சிடும். ஆமா ஆமா. லினக்ஸ் அது எடுத்தார் இல்லையா, அந்த லினக்ஸ் கிளாஸ் படிச்சோம்னா நம்ம ரெட் ஹாட் ஓரளவு புரிஞ்சிடும். அப்ப ஆனா நம்ம பேசிக் லினக்ஸ் படிச்சாலே வந்து இந்த ரெட் ஆக்ட்க்குள்ள போலாமா? அது போய்க்கலாம். பேசிக் எல்லாமே கமாண்ட்ஸ். மேக்ஸிமம் லினக்ஸ் இருக்கிறவங்க ரெட் ஹாட் தான் லினக்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துல ரெட் ஹாட் சர்வர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரிலாக்ஸ் சர்வர்னு பார்த்தா ரெட் ஹாட் சர்வர் தான். ஓகே ஜி, வேற யாருக்கு வேணா ஷேர் பண்றேன்.